இவ்வளோ காலையில எழுந்து எங்கே போகிறோம் பார்க்கலாமா? புது வீட்டுக்கு பால் காய்ச்ச தான் நாங்கள் போகிறோம். நைட்டே தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க அம்மா. ஸோ காலையில எழுந்து பால் காய்ச்சுற வேலை மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். அது நடந்துட்டா எப்படி? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, புது வீட்டில் பெஸ்ட் கண்ட்ரோலர்னு வந்து க்ளீன்லாம் பண்ணிவிட்டு மருந்து அடிச்சுட்டு போயிருந்தாங்க. அவங்க எதுவுமே க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போயிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நிறைய குடமும் சாமி படமும் எடுத்துகிட்டு சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வந்தேன். அம்மாவும் வந்து அந்த 5 பொருள் சொல்லுவாங்க இல்லையா, உப்பு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ கொண்டு வந்தது எல்லாமே பூஜை ரூமில் வச்சுட்டு நான் வந்து சாமி படத்துக்கு பூ போட ஆரம்பிச்சிட்டேன். அம்மாவுமே வந்து ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் இல்லையா, அது வந்து எனக்காக அம்மா பிள்ளையார் பிடிச்சி வச்சுருந்தாங்க. பழைய டெனண்ட் போகும்போது சில திங்ஸ் எல்லாமே அப்படியே விட்டுட்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம இனிமேல் தான் சேஞ்ச் பண்ணணும். அப்படியே வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே விளக்கேற்றிட்டு வான்னு சொன்னாங்க. ஸோ வெளியே வாசப்படிக்கிட்ட ஒரு விளக்கேற்றிட்டு அப்புறம் கீழே குத்து விளக்கேற்றிட்டு நார்மலாக சாமிக்கு ஏற்றுற விளக்கும் ஏற்றி பால் காய்ச்சல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பழைய வீட்டிலேருந்து நான் புது வீட்டுக்கு கேஸ் ஸ்டவ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. இண்டக்ஷன் வச்சு தான் மேனேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு இண்டக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். பால் நல்லபடியாக பொங்கிடுச்சு. ஸோ சந்தோஷமாக எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சு நல்லா சாமி கும்பிட்டோம். அம்மா தான் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணாங்க, பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க. அம்மாவை தொடர்ந்து நாங்கள் எல்லாருமே பூஜை பண்ணோம். அப்பா, தம்பி ஒய்ஃப் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் சாப்பிட்டோம். இதுக்கப்புறம் வீடு எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணுறேன்னு அடுத்தடுத்த மினி விலாகில் பார்க்கலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.